ஜூலை மாத இறுதியில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குடியிருப்பு அனுமதி விண்ணப்ப பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்ப கோளாறு நாடு முழுவதும் நீடித்ததாக உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் விண்ணப்பதாரர்களின் கைரேகை பதிவுகளை சேகரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பாக அனுமதி வழங்கவும் பயோமெட்ரிக் கைரேகை மிக அவசியமான கட்டாயமாகும். இந்த செயல்பாடு தடைப்பட்டதால் சம்பந்தப்பட்டவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக புதிய சந்திப்பு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயனாளர்களை அந்தந்த மாவட்ட அலுவலகங்கள் தனித்தனியாக தொடர்பு கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீண்டும் நேரில் வரவழைக்கப்படுவார்கள். இந்த சிறப்பு முகாமில் சம்பந்தப்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது கைரேகைகளை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது விண்ணப்ப பணிகளை தொடர மிக முக்கியமானதாகும். இதற்கிடையில் எந்த ஒரு புதிய அமைப்பும் பெறாத விண்ணப்பதாரர்கள் இந்த தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய நபர்கள் எத்தகைய நடவடிக்கையையும் எடுக்க தேவையில்லை. மேலும் மாகாண அலுவலகங்களை தொடர்பு கொண்டு தங்களது கோப்பு பாதிக்கப்பட்டுள்ளதா என விசாரிக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.